சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு அச்சு முறுக்கு. சுலபமான முறையில் செய்திடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகட்டும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகட்டும் இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் 2 கப்பு மாவு பச்சரிசி எடுத்து நல்லா 2 மணிக்கூர் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறணும். 2 இல்லைன்னா 3 மணிக்கூர் போடுங்க. ஊறின பச்சரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. பாருங்கள், இதில் ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயை போடுங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போது இப்படி இருக்கணும், நல்லா நைஸாட்டு. பாருங்கள், நான் காட்டுறேன், இப்படி நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு மீதி இருக்க அரிசியும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி விட்டு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. 1/4 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணி விடுங்க. இப்போ நான் இதில் 2 முட்டை, சின்ன முட்டை தான் போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 3 முட்டை வேணும். 1 கிலோ அரிசிக்கு 3 முட்டை. 1/2 கிலோ அரிசி, நான் 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். சின்ன சைஸ் முட்டைனால 2 விட்டுருக்கேன், சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 கப்பு சீனி வேணும் கரெக்டாக. நான் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன், இனிப்பு குறைவாக வேணும்னுட்டு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பின்னும் பாருங்கள், உங்களுக்கு 1 கப்பு சீனி போடணுன்னா போட்டுடுங்க, அதுதான் கரெக்டான அளவு. நான் உப்பு குறைச்சி சீனி வேணும்னுட்டு குறைச்சி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 2 பிஞ்சு உப்பும் போட்டுருங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். ரொம்ப கெட்டியாட்டும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் கருப்பு எள்ளு சேர்த்துருங்க, இது ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக ஏலக்காய் தூள் சேருங்க, அப்படின்னா தான் முட்டை வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ 1 ஸ்பூனை எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம 2 முறுக்கு சுட்ட உடனே நீங்கள் ஒரு நேரம் ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கிடணும். அதனால் அதை பக்கத்தில் வச்சுருங்க. இப்போ நான் நான்ஸ்டிக் அச்சு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா எண்ணெய் காய்ச்சிட்டு அதில் வைங்க. நல்ல எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் அந்த அச்சு அதிலே இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா சூடாகி வரணும். இது நான்ஸ்டிக் அச்சு, அதுனா சீக்கிரமாக நம்ம சுலபமான முறையில் சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 3/4 பங்கு முழு அளவுக்கு முக்கி எடுத்துருங்க. பாருங்கள், உடனே கீழே விழுந்துடும். இந்த அச்சியை நீங்கள் சுட்டு எடுத்த உடனே நல்லா தொடச்சி ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. அடுத்த நேரம் நம்ம சுடும்போது சீக்கிரமாக சுலபமாக எடுத்துடலாம், ஒட்டாமல் வரும். இந்த எண்ணெய் பசை இல்லாமல் நீங்கள் எடுத்துடணும். தொடச்சி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இது இந்த முறுக்கு வந்துட்டு இதை திருப்பி போட்டுருங்க. உடனே சுலபமான முறையில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அச்சு கொஞ்சம் நல்லா சூடான உடனே எடுத்து போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறைய வச்சு சுடுவீங்களேன்னா நிறைய சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாகட்டும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகட்டும் இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துடலாம். சுட்டு எடுத்துகிட்டு காணிக்கையும். பாருங்கள், சுட்டு எடுத்தாச்சு. இந்த அச்சு இந்த இதில் இருக்குது. இந்த என்ன அச்சுனாலும் நான்ஸ்டிக்கில் இப்போ கிடைக்குது, அதனால் நீங்கள் அதை மாதிரி வாங்கிக்கிடுங்க. பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ வெயிட் குறைவாட்டம் இருக்குது, இவ்வளோ கிறிஸ்பியாகட்டும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.